செய்கைகளா உள்ளமா? பிரைஸ் லார்ட். சில நேரங்களில் நாம் நம்மை நல்லவர்களாக உலகத்திற்கு காண்பித்து கொள்ள நம்மை துன்புறுத்துவோரிடம் சென்று பேசலாம் அல்லது அவர்களுக்கு சில உதவிகள் செய்யலாம். இவை உண்மையான அன்பின் மூலமாக வெளிவந்த செயல்களா என்று பார்த்தோம் என்றால் நிச்சயம் இருக்காது. அதனால்தான் ஆண்டவர் நம்மை இவர்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுகின்றார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். மத்தேயு 5:44-45. ஜெபம் என்பது உள்ளத்திலிருந்து ஏறெடுப்பது, வெளியரங்கமான செயல் அல்ல. துன்புறுத்தியவர்களோடு ஒருவேளை வெளியரங்கமான சுமூகமான உறவில் இருப்பது போல நடித்தாலும் மனதளவில் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஆண்டவரால் அவர்களது குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் மிகச் சிலரே. அதனால்தான் இயேசு நாம் அவர்களுக்கு மனதளவில் ஜெபிக்க வேண்டும் என சொல்கிறார். நம் பகைவருக்காக மனதளவில் ஜெபிப்பதை பார்த்து நம்மை விண்ணக மக்களாக மாற்றுவார். அப்பொழுது விண்ணக தந்தையின் வீட்டிற்கு செல்ல முடியும் விண்ணக மக்களாக. இன்னும் சிலர் தம்மை துன்பப்படுத்தியவர்கள் வேதனைப்பட வேண்டும் என மாந்திரீகம் செய்வார்கள். வேதனையான விஷயம் என்னவென்றால், பிசாசை அழிக்க வந்த இயேசுவை, மக்களுக்காக தன்னுயிரையே கொடுத்த இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லும் கிறிஸ்தவர்களே இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். தம்மை நியாயப்படுத்தி கொள்ள அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு அவர்கள் மாந்திரீகம் செய்திருக்கிறார்கள், நாங்கள் நாசமாக போய்விட வேண்டும் என்று. ஆகையால் நாங்கள் அதை எடுக்கத்தான் செய்கிறோமே தவிர நாங்களாகவே செய்யவில்லை என்று. நாம் எண்ணிக்கை 23:23 வாசிக்கின்றோம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திர மாயம் எதுவும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிக்கூறல் எதுவும் இல்லை என்று. ஆம், இப்படிப்பட்ட வல்லமை மிக்க ஆண்டவரின் இறை வார்த்தைகளுக்கு முன் இந்த மாந்திரீகம் எம்மாத்திரம்? சாபத்தின் மேல் சாபம். ஆனால் இதே கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டால் மாந்திரீகம் செய்வது பாவம் என்று அறிந்து அதை செய்ய மாட்டார்கள். ஆனால் ஜெபத்தில், ஆண்டவரே இவர்கள் நாசமாக போக வேண்டும், அவர்கள் வாழ்விழக்க வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். இங்கு நாம் பார்ப்பது என்ன? செயல்கள் இல்லை, ஆனால் உள்ளம். அதனால்தான் உள்ளத்தை பார்க்கும் ஆண்டவர் பகைவருக்காக வேண்டுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அன்பானவர்களே, நாம் மனதில் அவர்களுக்காக ஜெபித்தோம் என்றால் அவர்களுக்கு துன்பம் ஏற்படுகின்றதோ இல்லையோ, ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை நிச்சயம் உயர்த்துவார். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் என்பது நமக்கு முக்கியமில்லை. ஆனால் நாம் அவர்களுக்காக ஜெபிப்பதின் மூலம் நமக்கு என்ன செய்வார் என்பதுதான் மிக முக்கியம். நம் உயர்வா அவர்கள் தாழ்வா சிந்திப்போம். ஆக துன்புறுத்துவோருக்காக ஜெபிப்பது என்பது ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு நமது கீழ்ப்படிதலை காட்டுகின்றது. மத்தேயு 5:44. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 19வது இறை வார்த்தையில் புனித பவுல் இவ்வாறு சொல்லுகின்றார், அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் மறை நூலில் எழுதியுள்ளவாறு, பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நமது பிள்ளைகளை யாராவது துன்புறுத்தினால் நாம் சும்மா இருப்போமா? அதேபோல்தான் மனம் திரும்புதலின் மூலமாக அவரின் பிள்ளைகளாக மாறிய நம்மை துன்புறுத்துவோரை எப்படி ஆண்டவரால் பொறுத்து கொண்டிருக்க முடியும்? இதை மட்டும் நாம் உணர்ந்தோம் என்றால் நம்மை துன்புறுத்துவோரை பழிவாங்க நாம் ஒரு காலும் நினைத்து கூட பார்க்க மாட்டோம். அவரது மக்களை துன்புறுத்திய மக்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் தண்டித்தார் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டில் ஏராளமான இடங்களில் பார்க்கின்றோம். ஆகவே நாம் ஆண்டவரின் கோபாக்கினைக்கு நம்மை துன்புறுத்துவோரை விட்டுவிடுவோம். அன்பானவர்களே, உலகம் இருக்கும் வரைக்கும் நம்மை வேதனைப்படுத்தும் மக்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களது செயல்களையும் சொற்களையும் நம் ஆண்டவரிடம் எடுத்து சென்று அவர்களுக்காக வேண்டினோம் என்றால் நம் ஆண்டவர் நம்மை நிரம்ப ஆசீர்வதித்து நம் பகைவருடன் நாமே நினைத்திராத வகையில் நமக்கு நல்ல உறவை ஏற்படுத்தி தர உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது. ஆமேன்.